ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 11 சனிக்கிழமை நாளைய தினம் வளர்பிறை சதுர்த்தி. ஒரு மாதமும் அமாவாசை முடிந்து வரக்கூடிய சதுர்த்தியை வளர்பிறை சதுர்த்தின்னு சொல்லுவோம். பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய சதுர்த்தி தான் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. அமாவாசை முடிஞ்சு வரக்கூடியது வெறும் சதுர்த்தி விரதம் தான். அந்த சதுர்த்தி விரதம் நாளைக்கு தினம் சனிக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கிறதால இந்த நாளில் நாம் விநாயகர் வழிபாடு செய்கிறது மூலயமா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். நாளைய தினம் நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய விநாயகர் வழிபாட்டை பற்றியும், 1 ஸ்பூன் தேன், ₹1 நாணயம் இருந்தால் போதும். இந்த வழிபாட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். தெய்வ வழிபாடுகளில் ஒரு தெய்வங்களுக்கும் ஒரு திதி விசேஷம். அதில் விநாயகர்னு சொன்னாலே கண்டிப்பாக அது சதுர்த்தி தான். பெரும்பாலானவங்க தேய்பிறை சதுர்த்திக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் நம்மளோட செல்வ வளம், பெயர், புகழ், அந்தஸ்து இது எல்லாம் பெருகிக்கிட்டே போகணும், வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை வழிபடுறது ரொம்ப முக்கியம். சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே மாலை நேரத்தில் வழிபடுறது தான். மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மாலை ஒரு 4-5 மணிக்கு மேலே எல்லா விநாயகர் கோவில்கள்லையும் அபிஷேக ஆராதனை நடக்கும். வளர்பிறை சதுர்த்திக்கு அந்தளவுக்கு வீட்டு பக்கத்துடைய கோவில்களில் விமர்சையாக நடக்கலை. நீங்கள் வீட்டில் என்ன செய்யலாம்? இந்த ஒரு பூஜையை, இந்த ஒரு வழிபாட்டை மாலை ஒரு 5-6 மணிக்கு மேலே நீங்களே உங்கள் வீட்டில் செய்யலாம். இதுக்காக விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. காலையிலேருந்து எப்பவும் போல் நீங்கள் உணவு எடுத்துக்கலாம், உங்களோட அன்றாட வேலைகளை பார்க்கலாம். மாலை ஒரு 5-6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விநாயகர் பெருமானுக்காக இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் பண்ண போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக ஒரு கிண்ணத்தில் ஒரு 2-3 ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. ஒரு ₹1 நாணயத்தை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் ₹1 நாணயத்தை வச்சு அதில் அந்த கிண்ணம் நிரம்புற அளவுக்கு தேனை ஊற்றி அந்த தேனை நீங்கள் விநாயகருக்கு பிரசாதமாக படைக்கணும். ஒரு 4-5 அருகம்புல்லை ஒன்றா சேர்த்து கட்டி அந்த அருகம்புல்லை விநாயகருக்கு நீங்கள் பக்கத்தில் வச்சு பூஜை பண்ணுங்கள். இப்படி செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கடம் எது, மிகப்பெரிய பிரச்சனை எது அப்படிங்கிறத அந்த தேனை வச்சுட்டு விநாயகர் பெருமான்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. பொதுவாகவே நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பணம் தான். அந்த பண பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு, அந்த கசப்பான சம்பவங்களை இனிமையான சம்பவங்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நீங்கள் வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகர் பெருமானுக்கு ₹1 நாணயத்தை ஒரு கிண்ணத்தில் வச்சு அதில் தேன் ஊற்றி அதை நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்க போகிறீங்க. செல்வம் சேரணும், கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வளர்பிறை சதுர்த்தியில் ஒரு சின்ன கிண்ணத்தில் தேன் வச்சு அதில் ₹1 நாணயத்தை வச்சு நீங்கள் விநாயகருக்கு படைங்க. அதுக்கப்புறமா அந்த தேனை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சும்மா ஒரு பேருக்கு பிரசாதமாக 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அந்த ₹1 நாணயத்தை சுத்தப்படுத்தி உங்கள் வீட்டோட பூஜை அறையிலே வச்சுடுங்க. அதை அடுத்த வளர்பிறை சதுர்த்திக்கு பயன்படுத்திக்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.